இன்னைக்கு எழிலரசு ஹாஸ்பிட்டலுக்கு பையன ஒரு செக்கப்புக்காக வந்திருந்தாங்க. வந்துகிட்டு அப்படியே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்படியே இந்த விழிஞ்சன் சிக்கனையும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போணும்னு ஒரு முடிவோட தான் வந்திருந்தேன். ஏன்னு கேட்டாச்சுன்னா, இவங்க கடையில இந்த விழிஞ்சன் சிக்கன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சாப்பிட்டுட்டு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் "இன்னைக்கு கண்டிப்பா இது சாப்பிட்டே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாம இது கூட நூல் பரோட்டா வாங்குனோங்க. ரொம்பவே சாஃப்ட்டா சாப்பிடுறதுக்கே ரொம்ப இதமா இருந்து, இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஃப் கறி தான். இது கூட வந்து அந்த சிக்கனையும் வச்சு சாப்பிடும்போது வேற லெவல் டேஸ்ட்ல இருந்தது. என்னோட பையன் வந்து சப்பாத்தியும், வெஜிடபிள் குருமா தான் சாப்பிட்டுருந்தான். ஆனா நாங்க அப்படி இல்லங்க. இந்த விழிஞ்சன் சிக்கனுக்காகவே வந்திருந்தோம். உண்மையிலே அவங்க சொன்ன மாதிரி அடிபொலி டேஸ்ட்டுங்க. நாங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, மணி 10 இருக்கும். அப்பவுமே நெறைய பேர் வந்து வாங்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு இது. மழைக்கு ரொம்ப எதமா சுட சுட பரோட்டாவும், பீஃபு, சிக்கன்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சிபுரம், வடிவீஸ்வரம், எழிலரசு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்குது. இங்க வந்து இப்ப தீபாவளி ஆஃபரும் போட்டிருக்காங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த தீபாவளிய யாரெல்லாம் பிரியாணியோட கொண்டாடணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம டேஸ்ட் ஆஃப் கேக்கைல வந்து வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோவ கன்னியாகுமரி மாவட்டத்திலருந்து பார்க்குறீங்கன்னா, எந்த ஊர்லருந்து பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.